உள்ள இறைவனுக்கு நன்றி. All grace, glory, wisdom and thanksgiving goes to my Lord and Savior Jesus Christ. என்னமோ ஏதோ இந்த திரைப்படம் வந்து ஃபர்ஸ்ட்டு ரவி பிரசாத் யூனிட் மாதிரி இப்படி ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ரவி தியாகராஜன் வந்து இந்த படத்துடைய ஆலா முதல இந்த திரைப்படத்துடைய தெலுங்கு வெர்ஷனுடைய டிவிடி கொடுத்தாரு. அண்ட் அந்த டிவிடி பார்த்துட்டு எனக்கு தெலுங்கு சுத்தமாக தெரியாது, பட் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரைட் ஃப்ரம் த டாப் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் ரெடிலி அதை வந்து அக்செப்ட் பண்ணோம். ஏன்னா கடந்த ஒரு 2-3 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நான் கண்ணு திறந்தேன்னா வயல், தோப்பு, அப்புறம் மாட்டு வண்டி இதுதான் தெரிஞ்சது. ஸோ இந்த ஒரு படத்தில் வந்து ஓகே கண்ணை திறந்து பார்க்கும்போது கட்டிடம், அப்புறம் ரோட்ஸு, பஸ்ஸு, லாரிலாம் தெரிஞ்சது. சரி, அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த படத்தை வந்து ஓகே ஒரு சிட்டி பேக்ராப் ஃபிலிம் ஒன்று நடுவில் ஒன்று பண்ணிக்கும், அப்போ தான் வேற ஒரு ஃபேஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய லிபர்ட்டி எனக்கு முழுசும் தந்தாங்க, ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் சரி, டைரக்டோரியல் சைட்லேருந்தும் சரி. அண்ட் மதன் கார்கி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதில் எல்லா சாங்ஸுமே அவர் வந்து எழுதியிருக்காரு. ஒரு சாங் 2 சாங் இல்லை, இந்த படத்தில் இருக்க 5 பாடல்களும் அவர் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் ஒவ்வொரு சாங்க்கும் அவரே வந்து அழகாக அதை வந்து கிளாசிஃபை பண்ணிக்கிட்டாரு. ஒரு பாட்டில் இந்த விஷயம் சொல்கிறேன்னா அடுத்த பாட்டில் இந்த விஷயம் சொல்லாமல் வேற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நான் தேங்க் பண்ணுறேன் ஃபார் வண்டர்ஃபுல் லிரிக்ஸ். இதில் வந்து கிளாஸ் ஆடியன்ஸ்க்கும் கொண்டு போய் ரீச் பண்ணக்கூடிய ஆஸ் வெல் ஆஸ் மாஸ் ஆடியன்ஸ்க்கும் வந்து கொண்டு போய் ரீச் பண்ணக்கூடிய வரிகளாகவும் எல்லாமே இதில் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் கௌதம் கார்த்திக், ஹீ இஸ் அ ராக் ஸ்டார். ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு, அமேசிங் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபஸ்ட் டைம் அது வந்து ஒரிஜினலில் நானி வந்து பார்த்த அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அண்ட் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இட் இஸ் ஸ்கை ஹை, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஹீரோயின்ஸ் 2 பேருக்கும், நிகிஷா as well as ரகுல், உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக கார்த்திக் சாரை பற்றி நான் சொல்லி ஆகணும். என்னுடைய முதல் பட ஹீரோ அவர் தான், கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா காதலிய சுவாசம் அந்த திரைப்படம் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம். அந்த திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் தான் வந்து ஜிவி சார் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு வெளிவந்த திரைப்படமான தமிழன் அப்புறம் தான் வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ண ஹீரோ, நான் பாட்டு பண்ணி அதை நான் வந்து ஸ்க்ரீனில் பார்த்த அந்த ஹீரோ வந்து கார்த்திக் சார் தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மீட் பண்ணும்போது இன்னைக்கு மார்னிங் கூட கௌதம் பேசிட்டு போது சொன்னார், ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அப்போ ரொம்ப வருஷமாக இருக்கிறீ நீ அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டார். And I had a long way and I feel so happy for my parents' blessings and உங்கள் எல்லாருடைய அன்பு ஆதரவு. 2013 2014 அடுக்குனாங்க. நம்ம ஒன்றும் ரேஸில் ஓடுற குதிரைலாம் கிடையாது. நம்ம வந்து மனசுக்கு பிடிக்கிற மாதிரி பாடல்கள் பண்ணோம், அது வெகுஜன மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் மைண்டில் இருக்குது. ஸோ இது ஒன்றும் இந்த வருஷம் நம்மளுது அடுத்த வருஷம் நம்மளுது அப்படின்லாம் கிடையாது. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோட தான் ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு திரைப்பாடலும் வந்து வேலை செய்கிறோம். அது நிறைய பேருக்கு போய் சென்றடைந்ததுன்னா அதுதான் ரொம்ப சந்தோஷம், அதுதான் மிகப்பெரிய விருதாக நாங்கள் வந்து கருதுகிறோம். அண்ட் இந்த ஆல்பமில் பாடியிருக்க சிங்கர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். அண்ட் ஒர்க் பண்ண சவுண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறேன். முக்கியமாக சிங்கர் சைடில் வந்து நீ நான் பெரிய அப்பா டக்கர் அந்த சாங் பாடின அனிருத். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது, பாடுறீங்களா அனிருத்னு கேட்டவுடனே ரெடிலி ஹி அக்செப்டட். உடனே ஒரு ஃபோன் கால் தான், உடனே வந்து பாடுறேன் சார் அப்படின்ட்டு அடுத்த நாளே வந்து பாடிட்டார். அது கூட பாடின ஹர்ஷிதா கிருஷ்ணன். அதே மாதிரி ஷடாப்பியா மவுத் அப்படின்ற சாங் பார்த்துருப்பீங்க, அது ஸ்ருதிஹாசன் பாடியிருக்காங்க வித் நியூ காமா தீபக். அண்ட் மொசல்லே அப்படின்ற ஒரு பாட்டு அது இன்னைக்கு ப்ளே பண்ணல, அந்த சாங் வந்து தீபக் அண்ட் பூஜா வந்து பாடியிருக்காங்க. அண்ட் முட்டாளாய் அப்படின்ற ஒரு பாடல் அது நான் பாடியிருக்கிறேன். அண்ட் புதிய உலகை இந்த லாஸ்ட் இந்த மேக்கிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வைக்கம் விஜயலக்ஷ்மி. அஃப்கோர்ஸ் இத்தனை வருடங்களில் வந்து நிறைய நியூ கமர்ஸ் நிறைய சிங்கர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த பர்டிகுலர் சாங் ரெக்கார்டிங் செஷன் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி கொடுத்தது இந்த பர்டிகுலர் சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது. நான் பயங்கர எமோஷ்னல் கேரக்டர்லாம் கிடையாது, அதாவது டக்குன்னு ஒரு விஷயம் வந்து கண்ணில் தண்ணிலாம் எனக்கு வராது, நான் ரொம்ப கம்போஸ்டாக தான் இருப்பேன். பட் இந்த பர்டிகுலர் ரெக்கார்டிங் செஷன் வந்து I was just taken away.
அவங்க ஒவ்வொரு லைன் பாட பாட ஐ வாஸ் டோட்லி இன் டியர்ஸ். இன்ஃபேக்ட் நிறைய ரொம்ப விழுந்து விழுந்து அழுத ஃபுட்டேஜ்லாம் இல்லை, நல்ல வேலை. அண்ட் எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி கொடுத்தது இப்படி ஒரு டேலண்ட் ஒன்று தமிழுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கும் போது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு பல்லவி பேப்பர் முழுக்க வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வச்சு பாடும்போது கூட இன்னைக்கு நிறைய சிங்கர்ஸ் வந்து ஒரு லைன் விட்டுறாங்க, இந்த லைன்லேருந்து பஞ்ச் பண்ணலாமா, அந்த லைன்லேருந்து பஞ்ச் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டோட்டல் லிரிக் வந்து எல்லாமே கொடுத்துட்றோம், டியூனை கொடுத்துட்றோம், அதை மைண்டில் மட்டுமே ஏற்றிக்கிட்டு இந்த டோட்டல் சாங் பாடியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க வந்து காயத்ரி வீணை அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக சிங்கிள் ஸ்ட்ரிங் மட்டுமே இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க விஷுவலாக, அதுவும் அவங்க வாசித்தாங்க. ஸோ இந்த படத்தில் அவங்க ஒரு சிங்கராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டாகவும் இந்த திரைப்படத்தில் அறிமுகமாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி கொடுக்குது. தேங்க்யூ ஸோ மச். மீட்டில் நான் அவங்க எல்லாருக்கும் தமிழில் பேச நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஹியர் வி கோ. என்னமோ ஏதோ தெலுங்கு அலாமுதலியந்தியோட தமிழ் ரீமேக். இதில் நான் தெலுங்குல நித்யா மேனன் ப்ளே பண்ணுறதில் கேரக்டர் ப்ளே பண்ணுறேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் ரொம்ப இஷ்டப்பட்ட ப்ளே பண்ண ஒரு கேரக்டர் என்னமோ ஏதோ நித்யா. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. You know, everyone has put in so much hard work for the film that I really hope all of you like it. எல்லாருக்கும் ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் இதோட கமர்ஷியல் சக்ஸஸ் எவ்வளோ பெரிய ஹிட் ஆனோ அதை யோசிச்சுப்பாங்க. பட் ஃபார் மீ, just seeing this character on screen, just translating the character on screen is going to be a big thing, because it was really challenging, and I hope I'm able to live up to it. Coming to the team, I'd like to firstly thank my director Ravi Tyagarajan sir for having me a part of this project and believing in me. Producer Ravi sir, thank you so much for giving us such a wonderful experience. Gopi DOP, என்ன அழகாக ரொம்ப அழகாக காட்டியிருக்குங்க. Big thank you to you. Gautam, thank you so much for being a wonderful co-star. It was a lot of fun shooting with you. Nikisha, thank you for being so sweet to us. This evening belongs to Iman sir, and thank you so much sir for giving us such lovely tunes. You really are an appatakar. Well, in the padam rumba nalla vandirukku. Everyone's worked very hard, like I said, and in the character kana what do you call, I hope I've lived up to the expectations. So please watch the film, please support us, and I hope and I believe that we'll recreate the magic that this film created in Telugu. It'll surely deserve what it deserves. Thank you. Vanakkam. Rakul, well done, you can speak Tamil now. I'm a little nervous now because I cannot speak Tamil, sorry, Tamil Theriyad. That's the only word I know. In 2013, I shot 6 Tamil films, but I'm glad to say that in 2014, Yenamo Yedo will be my first debut film. Enough about me. Today this day is for Iman sir. Sir, I'd just like to say, when I first came to Tamil Nadu, I was a huge fan of Gumki songs. Very, very big fan. I think for each director, each producer, each artist, each film today, music is very, very, very important. And thanks to people like Iman sir, we get hit music today in the industry, in the past and in the future. So thank you for being part of my debut film in Tamil industry today. Thank you very much. And a very, very big thank you to Ravi Prasad unit, Ravi sir, producer, Ravi Tyagarajan, the director, for this wonderful break. Gopi DOP for making me look wonderful on screen. I see you in the corner there. I think the whole of Ravi Prasad unit has worked very, very, very hard, and I think they deserve a huge round of applause for this. Thank you. Another thing is Karthik sir is here. I worked with him in the past. He's one of my most favorite actors today here in Tamil industry. It was a pleasure working with you in a previous film, and it's a pleasure working with his son today.
Not just that, I thank Iman sir for bringing Shruti and Anirudh as well into the music department as well. So all the best to the whole of Ravi Prasad unit, and that's my short speech. Thank you.